ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். தங்கத்தில் கல் வச்ச நகைகள் போடணுன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா அது நம்ம கோல்டு போடுறத விட கல் வச்ச நகைங்க போடும்போது இன்னுமே அட்ராக்ஷன் சூப்பராக இருக்கும். அப்படியே நம்ம வெளியில் போட்டு போகும்போதெல்லாம் ஜொலிக்கும் இல்லையா, அது ஒரு பிரமாதமான ஒரு ஃபீலிங்கு. அதனால் கல் வச்ச நகைகள் வாங்கணுன்ற ஆசை அதிக அளவில் நம்ம ஆளுங்களுக்கு இருக்குது. ஆனால் தங்கமே வாங்க முடியாத ரேஞ்சில் இருக்கிற பட்சத்தில் இப்போ கல் வச்ச தங்கம் வாங்கணும் அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்களாம் நம்ம பார்க்குற பார்வையிலே எரிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு கோபம் வரும். ஸோ கல்லெல்லாம் வாங்கி வீணாக்காதமா அப்படின்ற ஒரு கேள்வி தான் சொல்லுவாங்க இல்லையா, பதில் தான் நமக்கு வரும். அதனால ஐம்பொன் நகைகள் உங்களுக்கு எப்படி இருக்கும்? நம்ம ஐம்பொன் நகைகள் ஆல்ரெடி தெரியும், ரெகுலராக யூஸ் பண்ணால் கூட நல்லா இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு ரியலாக நீங்கள் கோல்டு எப்படி வாங்குறீங்களோ அந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங்கில் வரும் இந்த நகை எல்லாமே. அதனால கல் வச்ச நகைகள் கோல்டில் வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரியான ஐம்பொன் காம்போ செட்டை வாங்கிக்கோங்க. ஒவ்வொரு காம்போ செட்டும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வெரைட்டி தான். அட்டிகை வச்சுருப்போம், முகப்பு செயின் வச்சுருப்போம், மோதிரம், கம்மல், மூக்குத்தி, எந்த காம்போ உங்களுக்கு வேணுமோ ஸ்க்ரீன்லேயே டிஸ்பிளே ஆகுது இல்லையா ப்ரைஸை, ஸோ அது கூடயே சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே அசல் தங்க நகை மாதிரி இருக்குங்க. அதுதான் ஹைலைட்டு. ஏன்னா ஐம்பொன் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு கோல்டு ஃபினிஷிங்கில் வந்துடும். ஸோ அதனால தான் ஐம்பொன்னை தேடி தேடி மக்கள் போயிட்டே இருக்கிறாங்க. உங்களுக்கும் இதில் எந்த காம்போ தேவையோ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. சின்ன வயசு ஆட்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே போடுற காம்போ தான். இதில் பார்த்தீங்கன்னா 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கலேருந்து 50, 60, 70 வயசு வரைக்குமே இந்த காம்போ செட்டு எல்லாருக்குமே யூஸ் ஆகும். உதாரணத்துக்கு இப்போது நமக்கு முகப்பு செயின், அது சின்ன வயசு ஆட்களும் போடலாம். இந்த மோதிரம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசு ஆட்களும் போடலாம், பெரியவங்களுமே போட்டுக்கலாங்க. அதே மாதிரி இயரிங் ஒரு 30க்கு மேலே இருக்கிறவங்க இந்த மாதிரியான இயரிங்லாம் நல்லாவே விரும்பி போடுவாங்க. ஸோ உங்கள் வீட்டில் 3-4 பெண்கள் இருக்கிறீங்கன்னா ஒரு காம்போ அப்படியே ஆஃபரில் வாங்கி அதை பிரித்து கூட நம்ம நகையாக போட்டுக்கலாம். ஒவ்வொருத்தவங்களோட ஆசையும் நிறைவேறின மாதிரி இருக்கும் இல்லையா. இல்லை கிஃப்ட் பண்ண போகிறீங்க, அம்மாவுக்கு கிஃப்ட் பண்ண போகிறீங்க, இல்லைனா பாட்டிக்கு கிஃப்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு சூப்பரான காம்போ. ப்ரைஸும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால உங்கள் பட்ஜெட்குள்ளேயும் வந்துடும். வீட்டில் இருக்கிற சிஸ்டர் ஆகட்டும், சிஸ்டருக்கு ஒரு ஷார்ட் செயின் கொடுத்துடலாம், அட்டிகை அம்மாவுக்கு கொடுத்துடலாம், முகப்பு செயின் அம்மா ஓகே, டாலர் செயின் அம்மாவுக்கு கொடுக்கலாம், இல்லை பாட்டிக்கு அட்டிகை கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு காம்போ வாங்குறீங்க அப்படியே பிரித்து வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே கொடுத்தலாம். சிஸ்டர் ஆகட்டும், அம்மாவாகட்டும், பாட்டி ஆகட்டும், இல்லை பெரியம்மா, சித்தி, யாராக இருந்தாலுமே சரிங்க. நகை ஆசை இல்லாத பெண்களே இருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு காம்போ வாங்கி கிஃப்ட் பண்ணுறது மூலயமா அவங்களையும் உண்மையிலே மகிழ்விச்ச மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும். இல்லைப்பா, என் பசங்கள்லாம் குட்டி பசங்க, அவங்களாம் வளர்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், பட் எனக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கேன், எனக்கு நானே கிஃப்ட் பண்ணியிருக்கேன்னு நினச்சி நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பீங்க வீடியோவில். ஸோ கிஃப்ட் பண்ணுறதுக்கெலாம் எனக்கு ஆள் இல்லை, பட் இந்த ப்ராடக்டெல்லாம் எனக்கு வேணும்னா பரவாயில்லைங்க, நீங்களே கூட வாங்கிக்கலாம். ஏன்னா எல்லாருமே 1-2 ப்ராடக்ட் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கூட வாங்கிக்கலாம். இது காம்போவாக தான் நீங்கள் வாங்கணும்னு கிடையாது. ஸோ ஒரே ஒரு இயரிங் பிடிச்சிருக்கு, ஒரு மோதிரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் 2 நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதில் எந்த நம்பருக்கு வேணாலும் கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 2லேருந்து 3-4 நாளுக்குள்ளே உங்கள் ப்ராடக்ட் உங்கள் கைக்கு வந்துடும். இதே அதர் ஸ்டேட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்டில் நீங்கள் பார்த்துட்ருக்க எல்லா மோதிரமாகவும் இருக்கும். உங்களுக்கு நெளி மோதிரமும் இருக்குது, வங்கி மோதிரமும் அவைலபிள் இருக்குது. எல்லாமே பியோர் ஐம்பொன். ஸோ பியூர் ஐம்பொன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு லைஃப் வரும், கலர் ஃபேட் அவுட் ஆகாது. அதே நேரத்தில் உங்களுக்கு அந்த கல்லெல்லாம் எண்ணெல்லாம் சிலருக்கு இந்த கோல்டுலேயே எண்ணெல்லாம் போயிடும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஃபீல் கூட இதில் வராது. நம்ம இதை ரீயூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த ப்ராடக்ட் எல்லாமே. எல்லாத்தோட ப்ராடக்ட் ப்ரைஸும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும் போதே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு 2 நம்பர் கொடுத்துருப்போம். அந்த 2 நம்பரில் உங்களுக்கு குயிக்காக யார் ரிப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணி அவங்கக்கிட்டே கூட உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்த பேங்கிள் ரியல் கோல்ட் ஃபினிஷிங்கில் பேங்கிள் மட்டும் இல்லைனா எப்படி இந்த 4 பேங்கிளும் சேர்த்து ஒரு 8 சவரன் திக்னஸில் வருங்க. சூப்பராக இருக்குது இல்லையா. இதில் 2 பேங்கிள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கிடைக்கும். 2 பேங்கிள் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்து இந்த செயின் பார்த்தீங்கன்னா ஒரு 6 பவுன் 7 பவுன் திக்னஸில் உங்களுக்கு லக்ஷ்மியோட உருவப்படம் வச்சு அழகாக தாமரையில் அமர்ந்திருக்க மாதிரியான ஒரு டிசைனில் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப அழகான லக்ஷ்மி தேவிங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்க. அதே மாதிரி ரொம்ப டீட்டெயிலிங்காகவும் கொடுத்துருப்பாங்க. இந்த செயின்லாம் கொஞ்சம் தடிமனாக வேணும்னு நினைக்கிறவங்க, இல்லை லக்ஷ்மியோட அந்த முகப்பு வச்சு கண்டிப்பாக போடணும்ப்பா அப்படின்னு நினைக்கிறவங்களாம் ட்ரை பண்ணலாம். இதில் முறுக்கு செயினில் மட்டும் கிடையாது, வேறு எந்த செயின் கலெக்ஷன்ஸில் தேவைப்படுது அப்படின்னாலுமே வாங்கிக்கலாங்க.
கீழே ஒரு வளையம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து தாலி அட்டாச் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் உங்களுக்கு தாலி உருக்கெல்லாம் அட்டாச் பண்ணி வேணும் அப்படின்னாலும் போட்டுக்கலாம். இதில் இருக்க இயரிங் இது சூப்பரான குவாலிட்டிங்க. ரெகுலர் யூஸ் பண்ணால் கூட ரொம்பவே நல்லாயிருக்கு. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட. இந்த ப்ராடக்ட்டுக்கான ப்ரைஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம் இல்லையா, அது சிங்கிள் ப்ராடக்ட்டுக்கான ப்ரைஸுங்க. இன்கேஸ் உங்களுக்கு பல்காக தேவைப்படுது, இல்லை வாங்கி விற்கிறவங்க ஹோல்சேலாக வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸ்லாம் இன்னுமே ரொம்ப ரொம்ப கம்மியாகும். ரீசேலிங் பண்ணுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணி கண்டினியூ பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே போல் ஒரு கலக்கலான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.